கன்சல்டன்சினாலே ஸ்கேமா? கன்சல்டன்சில அமௌண்ட் பே பண்ணா ஜாப் கிடைக்குமா? கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணலாமா இல்லை வேண்டாமா? இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல் ஆஃப் ஹைரிங் அண்ட் என்பிரபா. இங்கே 2 types of consultancies இருக்கு. One is B2B, another one is B2C. B2B means business to business. இந்த டைப் ஆஃப் கன்சல்டன்சிஸ் கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருப்பாங்க. We can take in one example. இப்போ நான் கரண்ட்டாக ஆக்னோடாலன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிளைண்ட் நேமாக இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இப்போ இன்ஃபோசிஸில் 2 அர்ஜென்ட் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், இன்னொன்று பேக் அண்ட் டெவலப்பர். இப்போ இன்ஃபோசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அர்ஜென்ட் ஓப்பனிங்கை கன்சல்டன்சியான ஆக்னோடாலன்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ ஆக்னோடாலன்ஸில் ஒர்க் பண்ணுற ஹச்ஆரை நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ரெக்கமெண்ட் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி நான் க்ளோஸ் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் வில் பே அமௌண்ட் டு த ஆக்னோடாலன்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப். இந்த டைப் ஆஃப் கன்சல்டன்சியை நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம் பிகாஸ் தே வில் ஹெல்ப் டு கெட் யுவர் ட்ரீம் ஜாப். another one is B2C. B2C means business to customer. இங்கே பிஸ்னஸ்ன்றது கன்சல்டன்சி, கஸ்டமர்ன்றது நீங்கள் தான். நீங்கள் மீன்ஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கன்சல்டன்சிஸ் தான் ஸ்கேம் அண்ட் லூஸ் அமௌண்ட் இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாமே நடக்கும். இதில் எப்படி அவேராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ஆல்ரெடி இந்த கன்சல்டன்சியில் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி உங்கள் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு அது ட்ரஸ்டபுளாக இருக்குன்னா யூ கேன் கோ அண்ட் லைக் பே த அமௌண்ட். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு கால் வருதுன்ற போது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு செக் த கம்பெனி நேம் கிளியர்லி. ஸோ ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸ் அந்த கம்பெனி எக்ஸ்பர்டைஸாக இருக்குது, எந்த லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் மெயின் திங் கம்பெனியோட ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணும்போது ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்கான்றது ஏதோ ஒரு கேண்டிடேட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா நீங்கள் வந்துட்டு அவேராக இருந்துக்கலாம். ஸோ கன்சல்டன்சினா என்னென்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.